வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. pH வேல்யூ ஒரு மனிதனின் ஆரோக்கியத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த pH வேல்யூ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. இந்த pH வேல்யூ வச்சு தான் ஒரு நபரின் பாடி, அதாவது அசிடிட்டி பாடியாக இருக்கிறதா, அமிலத்தன்மை உள்ள உடலாக இருக்கிறதா, ஆல்கலின் பாடியாக இருக்கிறதா, அதாவது காரத்தன்மை உள்ள பாடியாக இருக்கிறதா அப்படிங்கிறத கணக்கெடுத்துக் கொள்வார்கள். ஸோ இந்த pH வேல்யூன்னா என்ன, இது அமிலத்தன்மை காரத்தன்மை அப்படிங்கிறது என்ன, இது ஒரு பேலன்ஸாக எப்படி நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்குறோம். ஸ்டே டியூன்ட், வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேல்யூ அப்படிங்கிறது இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமாகும். ஸோ இது எதுக்கு அளவிடுவார்கள், அதாவது நம்ம எந்த உணவை சாப்பிட்டாலும் அல்லது எந்த விதமான ட்ரிங்க்ஸ், அதாவது எந்த தண்ணீராகட்டும் அல்லது நம்ம வெளியில் குடிக்கக்கூடிய பேவரேஜஸ் ஆகட்டும், கார்பனேட்டட் பேவரேஜஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இந்த pH வேல்யூ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஈவன் நம்ம உடலில் ஓடிக்கொண்டு இருக்கும் இந்த பிளட், இந்த ரத்தத்தில் கூட pH வேல்யூ இருக்குது. இந்த pH வேல்யூ எவ்வளோ வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ இருக்கணும், இதனுடைய கால அட்டவணை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 0 to 14 அந்த கால அட்டவணை இருக்குது. இதில் நியூட்ரல் அப்படிங்கிறது 7க்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய pH வேல்யூ, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதில் 7 இருந்துச்சுன்னா அது நியூட்ரலான ஒரு கரெக்டான pH வேல்யூ என்று அர்த்தமாகும். 7க்கு கீழே இருக்கிறதெல்லாம் அமிலத்தன்மை என்று அறியப்படுகிறது. இந்த 7க்கு மேலே, அந்த 7க்கு மேலே இருப்பதெல்லாம் காரத்தன்மை என்று அறியப்படுகிறது. சொன்ன மாதிரி நம்ம எந்த ஃபுட் எடுத்தாலும் சரி, இயற்கையாகவே நமது உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த ரத்தத்தில் கூட pH வேல்யூ இருக்குது. இது இயற்கையாகவே நமது உடல் இந்த ரத்தத்தின் pH வேல்யூ 7.40 வச்சுருக்கோம். இது எப்போ மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, நமது தவறான உணவு பழக்க வழக்கங்கள், நமது வேண்டாத சத்துள்ள உணவை எடுத்துக்கொள்ளாமல் இருத்தல் மற்றும் நமது ரெகுலரான எக்ஸசைஸ், உடலுக்கு சரியான உழைப்பை கொடுக்காமல் இருத்தல். ஸோ இது போன்ற நமது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான் நம்மளுடைய pH வேல்யூ மாறிடுது. இது ஒரு அசிடிட்டியாக மாறிடுது. ஸோ அசிடிட்டியாக மாறுறப்ப என்ன ஆகுன்னா நமக்கு வேண்டாத நோய்கள் எல்லாம் வரும். அதாவது இப்போ நல்லா இருக்கிறவங்களுக்கு pH வேல்யூ கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு நோய் நொடி வராதான்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வரும். நமது உடல் அப்படிங்கிறது ஒரு பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது. இது ஒரு கல்லோ மண்ணோ அல்லது ஒரு கம்ப்யூட்டரோ எதுவுமே கிடையாது. இது 72,000 நாடி நரம்புகள் உள்ளே இருக்கிறது. கோடிக்கணக்கான, அதாவது ட்ரில்லியன் கணக்கான செல்கள் உடலில் இருக்கிறது. ஸோ இது இப்பேற்பட்ட ஒரு உடலில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறைகள் வரும். இது நோயின்னு சொல்கிறத விட நம்ம இது ஒரு உடலில் ஒரு உபாதைகள் ஏற்படும். அந்த உபாதைகளை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி கையாள்கிறோம், இதை நாம் எவ்வாறு ஆரோக்கியமாக மாற்றிக்கொள்கிறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த pH வேல்யூ பற்றி ஓரளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளாகட்டும், நம்மளது வாழ்வியல் முறையாகட்டும், இதை கரெக்டான வேல்யூவாக பேலன்ஸாக வச்சுக்கிட்டோம்னா வருகின்ற நோய்களிலும், அதாவது ஒரு நோய் வருகிறது, ஸோ இந்த வருகின்ற நோயிலிருந்து நாம் எவ்வாறு தப்பித்து ஆரோக்கியமாக மாறிவிடலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த pH வேல்யூ தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது ரொம்ப உதவியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் இந்த pH வேல்யூ கரெக்டான மெயின்டைன் பண்ணணும், பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு நாம் அந்த உண்ணக்கூடிய உணவு வகைகளும் நாம் குடிக்கிற தண்ணீராகட்டும், வேறு சில பானங்களாகட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது எந்த மாதிரி உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த மாதிரி உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது பார்ப்போம். தவிர்க்க வேண்டிய உணவுகள் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னதான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஃபாஸ்ட் ஃபுட்டு, பேக்டு ஃபுட்டு, ப்ரோசஸ்டு ஃபுட்டு. ஸோ இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அதில் குறிப்பாக இந்த அமிலத்தன்மை அமிலத்தன்மைனா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த கெமிக்கல்ஸ் எதெல்லாம் நிறைய ஆட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி உணவுகளில் காரத்தன்மை அதிகமாக இருக்கிறது, அதாவது ஆல்கலைன் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு மற்றும் இந்த தானிய வகைகள், இதிலெல்லாம் இந்த ஆல்கலைன் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த ஆல்கலைன் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய லெமன். இப்போ லெமன் எடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு அசிடிட்டியாக இருக்கும். அதை புளிஞ்சு லெமன் ஜூஸை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். இது கண்டிப்பாக இது அசிடிட்டி. இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நீங்கள் என்ன ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த லெமன் வெளியில் இருக்கும்போது ஒரு அசிடிட்டியான ஒரு ஃப்ரூட்டாக இருக்குது.
இருக்குது. ஆனால் அது வந்து நம்ம எப்போ உடலுக்குள்ளே சென்று உள்ளே போகும் பொழுது, எப்போ மெட்டபாலிஸ்ட் ஆகும் பொழுதோ அல்லது ஜீரணிக்கும் பொழுதோ, நன்றாக ஜீரணம் ஆகிட்ட பிறகு இந்த லெமனே வந்து ஒரு நல்ல பேலன்ஸ்டான ஒரு pH வேல்யூவாக மாறி நமது உடலுக்கு வந்து ஒரு ஆல்கலைனாக மாறிக்கொள்கிறது. அதாவது ஒரு காரத்தன்மையை உடலுக்கு நன்மையை அளிக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து நம்பர் 1 வந்து லெமன் தான். ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு pH வேல்யூ வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணியிலையோ அல்லது ஒரு 2 லிட்டர் தண்ணியிலையோ எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லெமன் 1 or 2 லெமன் எடுத்துங்க. அதாவது தோலோடு அதை வந்து லெமனை கட் பண்ணிக்கோங்க. அடுத்த உணவுன்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காயில் வந்துட்டு நிறைய ஒரு காரத்தன்மை, ஆல்கலைன் ஃபுட் அது. அதனால் அந்த வெள்ளரிக்காயும் தோலோட ஸ்லைஸை கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்ச அந்த 1 லிட்டர் தண்ணியில் வந்து இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து தோலோடு கட் பண்ணி நறுக்கி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதில் போட்டுருங்க. இந்த குக்கும்பரை வந்து ஸ்லைஸ் பண்ணி அதில் போட்டுருங்க. அது நல்லா ஊறினோடனே காலையில் எடுத்து அந்த ட்ரிங்கை வந்து ஃபுல் டே நீங்கள் எனி டைம் வந்து அந்த ட்ரிங்கை வச்சுக்கிட்டு இதை குடிச்சிங்கன்னா உங்களுடைய பாடி வந்து இயற்கையாகவே ஒரு நல்ல காரத்தன்மையை பெற்ற ட்ரிங்க்கு, அதாவது லெமனும் குக்கும்பரும் ஊற வைத்த நீரை வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஆல்கலைன் பாடி அவங்களுடைய உடல் வந்து மாறிவிடும். ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிட்டர் டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வாட்டரில் வந்து கொஞ்சம் ஹனியை, ஸ்வீட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய டேஸ்ட்டுக்காக ஹனியை வந்து கொஞ்சம் கலந்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க வந்து ஈவன் லெமனை வந்து வெறும் ஜூஸ் மட்டும் புழிஞ்சுக்கலாம். அந்த லெமனை ஃபுல்லாக கட் போட்டு, ஏன்னா தோலில் வந்து அதிகமான கசப்புத்தன்மை இருக்கும். அந்த தோல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் லெமன் ஜூஸ் மட்டும் எடுத்து புழிஞ்சிட்டு அந்த இதில் வந்து ஸ்லைசஸ் ஆஃப் குக்கும்பரை வந்து போட்டு ஊற வச்சு காலையில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் அந்தளவுக்கு பெரிய உங்களுக்கு பிட்டர்னஸ் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சின்ன டிப்ஸ், உங்களுக்கு உங்களுடைய பாடியை வந்து ஒரு நாளைக்கு வேண்டிய அளவுக்கு ஆல்கலினாக மாற்றக்கூடிய ஒரு டிப்ஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவு வகைகள், நீங்கள் வந்து அதிகமான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், மாதுளம்பழத்தில் அதிகமான ஆல்கலின் இருக்குது, ப்ரோக்கலி வெஜிடபிள்ஸ், காலிஃப்ளவர், இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் வந்து கேரட்டு மற்றும் பச்சை காய்கறிகளை, பசலக்கீரை வகைகள், எல்லா கீரைகளையும் வந்துட்டு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனாலும் உங்களுடைய காரத்தன்மை, அதாவது ஆல்கலின் வந்து ஆல்கலின் பாடியாக மாறுவதற்கு இந்த உணவுகள் வந்து மிக மிக உதவி செய்யும். ஸோ இதையெல்லாம் எடுத்தும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக மாற்றணும். நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகளை கரெக்டான முறையில் எடுத்து உங்களுடைய ரெகுலர் எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் விடாமல் அந்த தொடர்ந்து அந்த பயிற்சியை செய்து கொண்டு வந்தும் உங்களுடைய உணவு முறைகளை மாற்றியும் நல்ல தூக்கத்தை உங்கள் உடலுக்கு நல்ல வேண்டிய அளவு ரெஸ்ட்டை கொடுத்து காரத்தன்மை உள்ள உடம்பாக மாறி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆரோக்கியத்தை அளிக்கும் என்று கூறி, நீங்கள் இருக்கிற ஊர்லேயே வந்துட்டு உங்களுக்கு நான் சொன்னக்கூடிய இந்த லெமன் ஆகட்டும், குக்கும்பர் ஆகட்டும் மற்றும் நல்ல வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் எல்லாமே கிடைக்கும். சின்ஸ் இட் இஸ் லாக்டவுன் பீரியடில் வந்து நீங்கள் வெளியில் போய் வாங்க முடியல, ஏதாவது நான் இருக்கிற இடத்துல கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதனுடைய லிங்க்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி Amazon.com மூலமாக இந்த பொருட்களை வாங்கி கொண்டீர்களே ஆனால் அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை சேர்ந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் TK.